கிளாஸ் போகலாமா? ஏன் நீங்கள் சோகமாக இருக்க? இந்த பிள்ளைய பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கு மம்மி. என்ன உனக்கு பிரச்சனை? இல்லை மம்மி, நாங்கள் ரொம்ப நாள் வாடகை வீட்டில் இருக்கோம் மம்மி. சொந்த வீடு கட்டலையாண்டு அக்கம் பக்கம்லாம் கேட்குறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மம்மி. இது ஒரு பிரச்சனையா? வாடகை வீட்டில் யாருமே இல்லையா? நம்ம எல்லாரும் நமக்காக வாழ்கிறோமோ என்னமோ, மற்றவங்க அதை சொல்லிடுவாங்க இதை சொல்லிடுவாங்கன்னு அவங்க சொல்கிறதுக்காகவே வருத்தப்பட்டு வாழ்கிறோம். என்னையும் கூட 4-5 வருஷமாக குழந்தை இல்லை, இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கலையா அப்படின்னு பேசினாங்க. அடுத்தடுத்து 2 பெண் பிள்ளைகள் பிறந்துச்சு. அப்பையும் 2ம் பொண்ணா, பையன் இல்லையா அப்படின்னாங்க. பையனும் பிறந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, என்ன வாடகை வீட்டில் இருக்கீங்க, இன்னும் வீடு கட்டலையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம நினச்சி நம்ம கவலைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏற்ற நேரத்தில் எப்போ எதை தரணுமோ அதை ஏசப்பா தருவாங்க. ஒரு கல்யாண வீட்டில் கூட திராட்சை ரசம் குறைபட்டு போனதுன்னு சொல்லி மரியாள் போய் ஏசாமியை வற்புறுத்துறாங்க, ஏதாவது செய்யுங்கன்னு. அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க, என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஏசப்பாவுடைய வேலை வரும்போது அவர் நமக்கு தருவார். ஓகே.